குக்கிங் சேனல். நான் உங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான மந்தி பிரியாணி, சூப்பரா இருக்க பாருங்க. இந்த சூப்பரான மந்தி பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வீடியோ முழுசா பாருங்க. நீங்க சூப்பரா மந்தி பிரியாணி செய்யறோம், செம்மையா சாப்பிடுறோம். இந்த மந்தி பிரியாணி செய்யறதுக்கு 10 கிலோ ரைஸ் எடுத்துக்கோம். 10 கிலோ ரைஸுக்கு 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 250 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கிலோ வெங்காயம், பட்டை வந்து 5 கிராமு, 5 ட்ரை லெமன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, பிரியாணி இலை, இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணி பவுடர் வேற செஞ்சிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பவுடர் செய்யும் போது இந்த லெமன் மட்டும் சேர்க்காதீங்க. சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி உப்பு எடுத்து சேர்த்துங்க. வெங்காயம் சீக்கிரம் பொன்னிறமாயிடும். இது கூடவே ஒரு 30 பல்லு பூண்டு, ஒரு 25 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து அரைச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இதை அப்படி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சிங்க கொடுத்துடலாம். நல்லா மிளகாலாம் அப்படி நல்லா வெடிக்கணும். அதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். உடனே 1 நிமிஷம் அப்படியே உடனே சிக்கனை சேர்த்துடணும். இதுவும் லெக் பீஸ் தான், நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து சிக்கன் மேலே சேருங்க, எண்ணெயில் சேர்க்காதீங்க. சிக்கனை சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சிக்கனோட தண்ணி இறங்கி இந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கும். இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும் சாப்பிடும்போது. 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.25 அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க கொடுங்க. சிக்கன் ஒரு 80% வேகட்டும். இந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம ஒரு மிக்சிங் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவை, இது அரைச்ச மசாலா, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சிக்கனில் அப்ளை பண்ண போகிற மசாலா. இந்த மந்தி சிக்கன் வந்து கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும், அதனால கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சிக்கன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரெட்டாக இருக்கணும், அதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். சிக்கனை எடுத்தாச்சு. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி மினிமம் 1/2 hour ஊற வச்சிருங்க. மினிமம் 1/2 hour ஊறும் ரைஸ். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கு பாருங்க. உப்பு டேஸ்ட் பண்ணேன், உப்பு கம்மியாக இருக்கு. ஏன்னா நான் 5 விரல் வர மாதிரி தான் சேர்த்தேன். சேர்த்து சிக்கனை பாயில் பண்ண இடத்துல உப்பு கம்மியாகிடுச்சு. ரைஸை சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 விரல் ஆன மாதிரி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் ரைஸ் வேகிறதுக்கு. ரைஸ் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு. ஒரே ஒரு மிக்சிங்கை கொடுத்து தம் ஊற்றுவோம் 20 நிமிஷம். நல்ல ஃப்ளேவரு. இப்போ எடுத்த சிக்கனை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா வந்து கொஞ்சமாக தான் இருக்கணும், அதிகமாகலாம் இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தாக்க இந்த ஃப்ளேவரில் அதை சாப்பிட முடியும்.
ஸோ லைட்டாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டு தான் பாயில் பண்ணி எடுத்தோம். ஸோ இப்போ இதை நான் மைக்ரோ ஓவனில் வைக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் இந்த கிரில் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, உங்கள் விருப்பம். கிரில் பண்ணிங்கன்னா ஸ்மோக்கு ஃப்ளேவர் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சிக்கனை அடுக்கிக்கணும். இந்த மாதிரி சிக்கன் ஃபுல்லாக அடிக்காச்சு மைக்ரோ ஓவனில். இதில் 250 டிகிரியில் ஒரு 5-7 நிமிஷம் நல்லா இந்த சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. ஓவன் பண்ணியாச்சு. இப்படி இருக்கு பாருங்க. இதுதான் மந்தி ரைஸ். இப்படி தான் இருக்கணும் மந்தி ரைஸ். அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மந்தி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரைஸில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணுங்கிறதால ஒரு கறிக்கட்டையை இந்த மாதிரி எரிச்சு இது மேலே கொஞ்சமாக பட்டரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாக்கா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இந்த ரைஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே சார்கோலை இப்போ சிக்கனுக்குள்ளே வச்சுருவோம். 5 நிமிஷத்துல நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. நமக்கு நல்லா கலர் வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை உள்ளே வச்சிருவோம். ரைஸ் இந்த மாதிரி ஒரு பேனில் எடுத்து அதுக்கு மேலே பொரிச்ச வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்ல ஒரு ஃப்ளேவர் இது வரும். நம்ம சிக்கன் பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கலர்ஃபுல்லாக வேற லெவலில் இருக்கு. இப்போ எடுத்து இதை ரைஸில் வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்கு பீஸு. மாதிரி அழகாக அடுக்கிக்கலாம். லெக் பீஸு சூப்பராக இருக்கு லெக் பீஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். இது தட்டில் நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இதை வந்து கேன்டீனுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே தான் சர்வ் பண்ணுவேன். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் மந்தி பிரியாணி. வேறு லெவல் சிக்கன் மந்தி பிரியாணி. வீடியோவை முழுசாக பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டிஷ்ஷு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணி எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்புட் எப்படி வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.